நாம் இன்றைக்கி செய்ய போகிறது கோதுமை மாவு அடை தோசை. அதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, அதுக்கு தேவையான மசாலா, 1 ஸ்பூன் தனித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள். இதை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் வச்சாச்சு. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம அடுத்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டு இதில் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடியாக துருவின கேரட் போட்டுக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை தோசை மாவை பதத்துக்கு கரைச்சிக்கலாம். மாவை இந்த கன்சிஸ்டன்சி கரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம அந்த தாளிப்பை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பை மிக்ஸ் பண்ண மாவில் கொட்டியாச்சு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு கல் காஞ்சிட்டு ஃப்ரெண்ட், இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்ல காரசாரமாக இருக்கும். வெந்துருச்சு ஃப்ரெண்ட், இதை நம்ம பிரட்டிக்கலாம். வெந்துருச்சு ஃப்ரெண்ட், இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கோதுமை மாவு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாேருக்கும் பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.